கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் எரேமியா 29 அதிகாரம் 13வது வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள இந்த வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம அநேகருடைய தேடுதல் இயேசு கிறிஸ்துவை எதற்காக தெரியுமா? நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, நாம் எதிர்பார்க்கிற விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக, ஏன் நம்முடைய வியாதி குணமடைவதற்காக என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறோமே தவிர முழு இருதயத்தோடும் கூட அவரை மாத்திரம் தேடுகிற அனுபவத்தோடு கூட எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய விரும்புகிற காரியத்தை நான் செய்ய வேண்டும்ங்கிற வாஞ்சியோடு கூட அவரை தேடின அனுபவம் நம்மிடத்தில் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை கொண்டு நம்மளுக்கு பேசி கொண்டிருக்கிறார். சகையுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இயலாமை நிமித்தமாக கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த காட்டத்தி மரத்தில் மேலே ஏறி தன்னுடைய எல்லா சுயத்தையும் வெறுத்து ஆண்டவர் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு காத்திருந்தவனுக்கு இயேசு கிறிஸ்து வந்து நின்று, சகைவை இறங்கிவா உன் வீட்டுக்கு நான் இன்றைக்கு வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய விருப்பத்தை அறிவித்தது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுத்து அவன் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்ததை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து முழு இருதயத்தோடும் கூட சகையை தேடும் நிமித்தமாக அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பின் நிமித்தமாக சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் அருளை செய்து அந்த குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தினது போல நம்மையும் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான் இந்த வார்த்தை கூட நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த அருமையான லெந்து நாட்களில் முழு இருதயத்தோடும் கூட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் நம்ம விட்டு கொடுத்து அவரை தேடுதலாக இருப்போமே. ஆனால் நாம் எதிர்பார்க்கிற விரும்புகிற காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அற்புதமாய் நடத்த முடியும். அப்படிப்பட்ட தேடுதலோடு கூட தேவ சமூகத்தில் நெருங்கி சேர நம்ம அர்ப்பணிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் இந்த நாளில் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு கூட உண்மை தேடி உண்மை கண்டுபிடிக்கத்தக்கதான ஒரு வாஞ்சி விருப்பத்தை எங்களுக்கு தாங்க. யாரெல்லாம் அந்த வார்த்தையின்படி தங்களை வாழ எதிர்பார்ப்போடு கூட உண்மை தேட அர்ப்பணித்திருக்கிறாங்களோ, உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் உண்மை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் நிரப்பி நடத்துங்க. தேவ சமாதான கிருபை எதிர்பார்க்குற நன்மைகளால் ஆசீர்வாதத்தை கனப்படுத்த வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.